நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு ஏறத்தாழ 43 வயசு முடிய போகுது. இன்னும் 30 வருஷம் நான் உயிரோடு வாழ்கிறேன்னு எடுத்துட்டேன். இன்னும் 10,000 நாட்கள் மட்டும்தான் எனக்கு மீதி இருக்குது. இன்னையிலிருந்து டே 1 அப்படின்னு கணக்கு வச்சுட்டேன். இந்த 10,000 நாட்கள் தான் நான் அந்த பூமியில் வாழ்கிறதுக்கான வழங்கப்பட்ட நேரம். அதில் ஒவ்வொரு நாளையும் வீணாக்காமல் அனுபவிக்கணும், வாழணும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு டைரி குறிப்பு போல் ஒரு பதிவை செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிளானு. முதல்ல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டும் வேணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் முதல் எதையாவது நாம் செய்ய முடியும். இந்த ரெண்டுக்காக மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ரெண்டினுடைய தேவையுமே ஞானம் அப்படிங்கிற பாதையை நோக்கியதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ 3 விஷயங்களை நாம் செய்ய வேண்டியது வருது. உடலுக்காக ஒன்று, மனதுக்காக ஒன்று, ஞானத்தை நோக்கிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டியது இருக்குது. 3 மணி நேரங்களாக இதை ஒவ்வொரு நாளைக்கும் அவசியமாக 3 மணி நேரங்களாக குறைந்தபட்சமாவது செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, உடல் ஆரோக்கியத்துக்கு 1 மணி நேரம் தினமும் நடைப்பயிற்சி, மன ஆரோக்கியத்துக்கு 1 மணி நேரம் தினமும் புத்தக வாசிப்பு, ஞானத்தை நோக்கிய அந்த புனித பயணத்திற்கு தினமும் 1 மணி நேரம் தியானத்தில் ஈடுபடுவது அப்படின்னு நான் பிரித்து வச்சுருக்கிறேன். இதை இனி எதிர்வரும் 10,000 நாட்களிலும் யாருக்கு எவ்வளோ நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. நான் ஒரு அப்ரோச்மெண்ட்டாக 70-75 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்கிறேன் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துட்டேன். நம்மளுக்கு இப்போ 43 வயசு ஆகுது அப்படின்னா இன்னும் ஒரு 30 வருடம் தாராளமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற அடிப்படையில் 10,000 நாள்னு கணக்கு வச்சுருக்கிறேன். அந்த 10,000 நாட்களுமே நான் தொடர்ந்து இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது அப்படிங்கிற முடிவில் இருக்கிறேன். இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறதுனா வெறுமனே மிஷின் மாதிரி இதை மட்டும் செய்கிறதுக்காக இல்லை. இதனுடைய நோக்கமே, அல்டிமேட் நோக்கம், பர்பஸ் என்ன அப்படின்னா, தியானம், ஞானம், அதை நோக்கிய பயணம். அதுக்கு உடலும் மனமும் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கிறதுக்கு வாக்கிங், மனம் நல்லா இருக்கிறதுக்கு இசையை கேட்குறது, புத்தகங்கள் படிக்கிறது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம். இந்த ரெண்டினுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னா, தியானத்தை நோக்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதனால் சில நேரத்தில் நம்மளுக்கு தியானத்திலேயே அதிக ஈடுபாடு படக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுன்னா, அதனால் இந்த நடைப்பயணமோ அல்லது படிக்கிற விஷயங்களோ தடைபட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய திட்டம். சாமானிய மனிதர் நாம் அதை நோக்கி பயணத்துக்கு போக வேண்டிய ஏன் அவசியம் இருக்குது அப்படின்னா, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் ஏதோ ஒரு டிரைவராக போகிறதோ, பேங்க் மேனேஜராக போகிறதோ, அல்லது ஷேர் மார்க்கெட் பண்ணுறதோ, அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறதோ, இது மாதிரியான வேலைகள் வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது. வாழ்க்கையினுடைய நோக்கங்கிறது இந்த பூமியில் நாம் சில அனுபவங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தில் மிக பிரமாதமானது எது அப்படின்னா, தன்னை உணர்தல், ஞானமடைதல், தியானம் செய்து முக்தியை நோக்கி போவதல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஞானிகள் அதனால தான் அறிவாளிகளை விட பல லட்சம் மடங்கு ரொம்ப பெரிய நிலையில், மேம்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அறிவு 100% வேலை செய்யுதுன்னா, தியானம் 1,00,000 மடங்கு, ஞானம்ங்கிறது 1,00,000 மடங்கு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. அது அறிவினுடைய துணை இல்லாமையே பல அற்புதங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் தியானம், ஞானங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அதுக்காக, அந்த அற்புதங்களுக்காக, மேஜிக்காக நம்ம அதை பண்ணணுமா அப்படின்னா இல்லை. வாழ்தலினுடைய நோக்கமே தியானம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஞானம் அடையிறதல், ஞானத்தை நோக்கிய பயணம், தியானம், இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமே. நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்க, கெட்டவனாக இருக்கிறீங்க, திருடுறீங்க, பொய் சொல்கிறீங்க, ஏன் பாலியல் தொழில் கூட பண்ணுறீங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் பயிற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஞானத்தை நோக்கி திருப்புறீங்கன்னா அதுதான் முதல் படி. அதுதான் வாழ்க்கையினுடைய இலக்கு. அதை நோக்கி போகிறது தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் நல்ல ஒழுக்கங்களோட, செயல்பாடுகளோடு இருக்கிறீங்களாங்கிற தேவையும் கிடையாது. இது ஒழுக்கங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறதுனால ஒழுக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அந்த ஒழுக்கங்கள் உங்களுக்கு மனதையும் உடலையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு பயன்படுறதுக்காக மட்டும்தான் உதவுமே ஒழிய அது ஞானத்தை நோக்கிய பயணத்திற்கு உதவாது. ஞானத்தை நோக்கி போகக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை உயர்ந்த மனிதர்கள்னு நாம் கருதக்கூடிய அனைவரும் ஞானியர்கள். அந்த ஞானியர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்களோ அதையும் நாமளும் ஃபாலோ பண்ணுறதா சரி. புத்தர், ஓஷோ, ரமணர், எத்தனையோ பேர்களை காட்டலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த 10,000 நாட்கள்ங்கிறது முழுக்க இந்த வழிமுறைகளில் நான் தொடர்ந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான். இதை தொடர்ந்து நான் நடத்துறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் வேணும்.
இனிமேல் நான் தொடர்ந்து டெய்லியும் இது சார்பான விஷயங்கள் ஏதாவது ஒன்று எனக்கு அந்த அன்னைக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ அதை நான் பேசி ஒரு வீடியோவாக பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி. என்னுடைய சேனலுக்கு என்ன பெயர் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நான் மிருதாதின் புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்து அதனுடைய தாக்கத்தில் பெருமளவு நான் வந்து மாற்றங்களை உள்வாங்கிட்டேன். அதனால் என்னுடைய பெயரை மிதுன் அப்படிங்கிற என்னுடைய பெயரை மிருதாது மிதுனன் அப்படின்னு மாற்றி சேனல் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறேன். மிருதாதின் புத்தகம் மிக்கேல் நைமி எழுதிய அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கட்டாயமாக படிங்க. அது உலகத்தினுடைய டாப் கிளாஸ் ஃபிலாசபி புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதை படித்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஓசோ சொல்லுவார், அது உங்களுடைய பிரச்சனை, புத்தகத்தினுடைய பிரச்சனை இல்லை அப்படிம்பார். அந்த அளவுக்கு ஒரு உயர்மட்ட தத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகம். அதனுடைய ஈர்ப்பில் தான் நான் அந்த பேரை வைக்கிறேன். சேனல் நேம் மிருதாத் மிதுனன் அப்படின்னு இருக்கும். தொடர்ந்து இனி அடுத்தடுத்து நாம் சந்திப்போம். நன்றி.